ஆண்களால் அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். எந்த சின்மையை டப்பிங் யூனியன்ல மிஸ்டர் ராதாரவி பேன் பண்ணி பாட விடாம பேச விடாம பண்ணாரோ, அதே பிலிம் இண்டஸ்ட்ரியில டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரி, டைரக்டர் மாரி செல்வராஜ் மாதிரி, ஏஆர் ரகுமான் சார் மாதிரி, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் மாதிரி ஆதரிக்கும் போது சின்ன சின்ன சீனிக்கல் சிரிச்சு காட்டு சித்திரமே. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இருட்டில் யாரான ஒரு வெளிச்சம் பிடிச்சிக்கிட்டு வந்தா அது ஒரு தீபம் தான் திருப்பி கொளுத்த வைக்கிறதுக்கு வருதா? இன்னைக்கு அந்த பேனை தாண்டி வாய்ப்புகள் வருது இல்லையா? அடுத்து ஏதான ஒரு பிரச்சனை வந்துருமோ, அடுத்து திருப்பி ஏதான ஆயிருமோ, சரி இன்னைக்கு வருதா, இன்னைக்கு பார்ப்போம், உடச்சு கிடந்தா அடுத்த நாளை பார்ப்போம், இப்படியே தான். யூனியனுக்குள்ளேயே பேசி முடிச்சிரு அப்படின்னா எனக்கு யூனியனே அன்சேஃபா படுது. ஆனா யூனியன் அன்சேஃப்னு நான் சொன்னேன்னா எனக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, அதுக்கு நீ வெளியில போய் பிச்சை எடுத்து வாழு அப்படின்னு ஒரு 4 குரல் வரும். அது என்ன வார்த்தை? அது எப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்ல முடியும்? சொல்லுவாங்க. ஈவன் இன் மை கேஸ் என்ன பேன் பண்ணும்போது 32 வயசு, என்னோட 30s எனக்கு போச்சு இல்ல. ஸோ எத்தனை வருஷம் கூப்பிடல காதலைக்கு அப்புறம்? 7.5 வருஷம். சென்னையில் நடந்த ஃபர்ஸ்ட் கான்சர்ட்ல கூட எனக்கு கண்ணில் கட்டிக்கிட்டு வந்துச்சு தண்ணி. எனக்கு அழறதுல எல்லாம் ஒரு பெரிய ஆசைலாம் இல்லை. ஐ கெட் வெரி எம்பாரஸ்ட் இஃப் ஐ கிரை. வானம் போதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வாழ்க்கை முத்தமழைக்கு மின் முத்தமழைக்கு பின் அப்படின்னு பிரிச்சு போட்டுடலாம். உன் பாட்டெல்லாம் ஹிட் இல்லம்மா, இந்த பாட்டெல்லாம் யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க, நீங்கெல்லாம் குத்துப்பாட்டு பாடல அப்படிலாம் சொல்லுவாங்களா? நீங்களே உங்களை நம்பல. அப்போ என்ன நம்பறதை விட்டுருங்க, என்ன நம்ப வச்சுட்டாங்க. சென்ஸ் லைக் ஓ மை காட், ஓகே பீப்பிள் லைக் மை சிங்கிங், ஓ தேங்க் யூ அப்படி இருக்கு. பேன் இண்டியா சிங்கர் ஆயிட்டீங்க. எந்த லாங்குவேஜ்ல பாடினாலும் உங்களுக்கு தமிழ்ல பாடணும் அப்படின்றது பெரிய நம்ம இட்ஸ் மை ஹோம்ல வாட் எவர் சர்டன் டன் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி கொஞ்சம் வயத்தறிச்சலா இருக்குமோ. கடவுள் சோதிப்பார், கைவிட மாட்டாருன்னு சொன்னது உண்மையாயிடுச்சு இல்ல? I am done. கியூட்டான வாய்ஸ் மட்டும் இல்ல, கியூட்டான சின்மயி கூட இருக்காங்க. எஸ், பேசலாம். சின்மயி வர ரொம்ப கியூட் ஆயிட்டே போறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜமாதான். நிறைய முறை இயக்குனர்கள் இந்த படத்துல பாடணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அந்த பாடகர்களை பாட வைக்கும்போது அதுக்கு இன்னுமே வலிமை ஜாஸ்தி. அதுவும் சின்மயி டப்பிங் யூனியன்ல பேன் பண்ணிட்டாங்க பாடலை அப்படிங்கும்போது ஒரு பாடல் நாங்கள் அங்கங்கே கேட்கும்போது ஐயோ இவங்க இன்னும் நிறைய பாட்டு பாடணுமே அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறது உண்டு இல்லையா? ஸோ உங்களோட ரசிகர்களும் தொடர்ந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உண்டு. ஆஃப்டர் முத்தமழை அப்படிங்கும்போது இந்த பாட்டு பாடியிருக்காங்க சீனிக்கல் அப்படிங்கிறது. ஸோ உங்களை தொடர்ந்து அந்த அழைப்பு அப்படின்றது தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கு? ஆனஸ்ட்லி இது இந்த இதெல்லாம் ஃபோட்டோலாம் இருக்கும்ல, பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி என் வாழ்க்கையே பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி தான் ஆயிடுச்சு. முத்தமழை கூட இன்னைக்கு சத்யன் கூட சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி, இஸ் வெரி ஹாப்பி ஃபார் வாட்ஸ் ஹேப்பன் அப்படின்னு. இந்த கிராட்டிடியூட் ஃபார் ஆல் ஆஃப் திஸ் இஸ் தேர். நான் சதா சர்வகாலமும் ஒரு விக்டிம்ஸ் ஸ்பேஸ்லேயே இருந்துட்டு சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு யாருக்குமே இருக்கணுன்றது எனக்கு டெஃபினெட்லி இல்லை. பட் நான் ஜென்ரலி இப்படி திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஏன் இது ஒரு எக்ஸிலரேட்டிங், ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம், ஒரு ஜாய், அப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃப் எனக்கு ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, ஏன் சரி ஓகே நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு பி மிஸ்டேக்கன் தட் ஐ டோன்ட், எனக்கு நன்றி இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதுக்கு சந்தோஷம். பட் எனக்கு ஏன் வை am I not feeling that exhilaration from இன்சைட் மீ? இப்போல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா, எங்கேயோ இந்த மாதிரி ஏதான ஒரு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் இஸ் an oncoming train அப்படிங்கிற மாதிரி ஒரு சேயிங் ஒன்று இருக்குது. இருட்டில் யாரான ஒரு வெளிச்சம் பிடிச்சிக்கிட்டு வந்தால் அது ஒரு தீபம் தான் திருப்பி கொளுத்த வைக்கிறதுக்கு வருதா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருந்து அந்த மைண்ட் செட்லேருந்து சம்டைம்ஸ் டு ஆக்சுவலி கம் அவுட் ஆஃப் ஸ்னாப் அவுட் ஆஃப் தட் இஸ் ஆல்சோ சம்திங். ஸோ இன்னைக்கு மேடையில் சொன்னதும் அதுதான், எனக்கு ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த இதெல்லாம் நான் கனவுல கூட திஸ் இஸ் நாட் ஈவன் இது இங்கே நான் இந்த மேடையில் இருக்கிறதோ இல்லை பாடுறதோ, இங்கே இந்த மக்களை பார்க்குறதோ, இல்லை மக்கள் கைத்தட்டி மறுபடியும் நான் பாடுறத பாராட்டுறதோ, இதெல்லாம் ஐ டென்ட் ஈவன் ட்ரீம். சின்ன வயசுலேருந்து மேடையை பார்த்த ஒரு குழந்தை சின்மயி, இடையில கொஞ்ச காலம்தான் நீங்க சில விஷயத்துக்கு குரல் கொடுத்ததுனால பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு வரல. இன்னைக்கு அந்த பேனை தாண்டி வாய்ப்புகள் வருது இல்லையா? இல்ல வருது. That's what I'm saying. I don't want this to be mistaken for lack of gratitude or but நானுமே ஜெனரலி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, when will I actually step out and enjoy this? சரி ஓகே, இது
இட் லாஸ்ட் அப்படின்னு வந்து எனக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா அடுத்து ஏதான ஒரு பிரச்சனை வந்துருமோ, அடுத்து திருப்பி ஏதான ஆயிருமோ அப்படிங்கிற. ஓகே சரி இன்னைக்கு வருதா, இன்னைக்கு பார்ப்போம், இன்னைக்கு கார்த்தால பொழுது விடிஞ்சா புடச்சி கிடந்தா அடுத்த நாளை பார்ப்போம், இப்படியே தான் போயிட்டு இருக்கே தவிர எனக்கு வந்து ஆர் மேபி இது வந்து வாழ்க்கை பதப்படுத்திருச்சா. பிகாஸ் இன்னும் அந்த ஒரு கன்ஃபியூஷனிசம் ஒரு சேயிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆல்சோ இந்த புத்தர் சொல்லுவார்ல, சந்தோஷமோ துக்கமோ ஒரே மாதிரியான மனநிலையில இருந்துட்டா பிரச்சனையே இல்லை, எல்லாமே அது பாட்டுக்கு வந்துட்டு அந்த அளவுக்குலாம் போயிட்டேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நான் புத்தராயிடலாமே. நான் கோவமே படக்கூடாது. இன்னும் அது யாராவது ட்விட்டர்ல எதாவது சொன்னா நான் ரியாக்ட் பண்றேன் இல்லை, சரி சொல்றேன் இல்லை. மேபி இஃப் திஸ் இஸ் ஆன் இட்ஸ் பாத் கொஞ்ச நாள் கழிச்சு துறவியா போயிடலாம். இப்போ பைசன்ல சின்ன சின்ன சீனிக்கல் கேட்கும் போதே அமிர்தமா இருக்கு. ஸோ இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் எப்படி வந்தது? நிவாஸ் எனக்கு வந்து பல வருஷமா எனக்கு ஆக்சுவலி என்ன நிறைய பேர் எனக்கு வாய்ப்பு கொடுக்காத போதும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபியூ மியூசிக் டிரெக்டர்ஸில் நிவாஸும் ஒருத்தர். அண்ட் he is a very very special friend. He is almost like a brother to me. ஸோ எனக்கு வந்து இந்த அக்கா பாட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாடுறேன் அப்படின்னு போயிட்டு we recorded that song. I think எனக்கு அப்போது on that day எனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. I think probably eventually I got to know பைசனுக்கு. யூஸ்வலி எனக்கு வந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடுறேன்னா யாருக்கு பாடுறேன்னே தெரியாமல் தான் போய் பாடிட்டு வருவேன். பாடுறேன் எனக்கு அது சின்ன வயசுலேருந்து அது ஒரு பழக்கமாயிடுச்சு கேட்கறதில்ல. பட் இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்குறேன், லிரிக்ஸ் யார் எழுதுறான்னு மட்டும் தான். தமிழாக இருந்தால் அது மட்டும் கேட்குறேன், இல்லைன்னா அது கூட கேட்கறதில்ல. பைசன் வந்து சொன்னப்போ நிவாஸ் மாரி சருக்கு பாடணும் ஏன்னா ஓ வாவ் அப்படின்னது பைசனில் பாட்டா. இட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச்லேயும் பர்ஃபார்ம் பண்ணோம். எனக்கு வந்து ஐ குட் ஹவ் டன் பெட்டர் அப்படிங்கிறது ஒரு தான். பட் ஐ ஆல்சோ சா சத்யன் பர்ஃபார்ம் தேர். சூப்பராக அந்த நிவாஸ் வந்து இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர். அந்த முகமது அலி வரை இப்படி அது இப்படி ஃபுட் ஒர்க்கெல்லாம் ஆகுது ஸ்டேஜில். நான் நெவர் சீன் ஹிம் லைக் தட். அண்ட் என்ன இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு ஐ வாஸ் மெசேஜிங் ஆல்சோ. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆல்பம் அண்ட் ஐ ரியலி விஷ் நிவாஸ் கெட்ஸ் அ லாட் மோர் ஒர்க். லிரிக்ஸ் ரொம்ப அழகாக இருந்ததுல்ல இந்த பாடலில். ஸோ அது பாடும்போது அந்த வரிகள் வந்து செஞ்ச மாயம் அந்த விஷயம்லாம் என்ன? நிவாஸ் வந்து தான் பாட்டு இப்படி வேணும், திஸ் இஸ் த இமோஷன் ஆர் திஸ் இஸ் த டோனாலிட்டி தட் வி வாண்ட் ஃப்ரம் த சாங். அப்போ தான் இந்த சீனிக்கல்லுன்னு சொல்லமா, சீனிக்கல் சின்னங்கணுமா, சின்ன சீனாக்கு இப்படி வேணுமா இல்லை சீனு வேணுமா. So those are things that we decide while we are recording. And full பாட்டும் பாடியிருந்தேன். And then when Vijay came there was a beautiful color to it. Vijay பாடியிருக்காருங்கிறது எனக்கு அந்த சாங் ரிலீஸ் ஆன போது தான் தெரிஞ்சது. So it was beautiful. இது வந்து விஜய் ஷேர் பண்ணி we have another beautiful duet together அப்படின்னு. எஸ்பெஷலி அந்த நிலா நிவானம் அப்படிங்கிற பாட்டு வந்து இட்ஸ் ஒரு பத்மபிரியா அவர்களும் சேரன் அவர்களும் நடித்த ஒரு படம். ஸோ அதில் நானும் விஜய் ஒரு பாட்டு பாடியிருப்போம். அப்புறம் இப்போ கோட் லைஃப் ஆடு ஜீவிதமில் ஒரு பாட்டு வி சாங் டுகெதர். இந்த பாட்டு வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள பாண்டிங்கை சொல்கிற மாதிரியான தாலாட்டு பாட்டா? யாருக்கு வேணால் பொருந்தும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு கூட பொருந்தும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரி எங்கே என்ன ஏதுன்னெலாம் எனக்கு சொல்லலை. நானும் கேட்கல. ஸோ லல்லபை மாரி செல்வராஜ் சார் பார்த்து பேசுனீங்களா இந்த பாடல் பாடினதுக்கு? இல்லை நான் இன்றைக்கி தான் அவர் ஆக்சுவலி ப்ராப்ளி ப்ரொஃபஷ்னலி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட்டில். ஆமாம், நான் ஸோ ஸ்டேஜ்லேருந்து பார்த்துட்டு நான் வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். அவ்வளோதான். சீனிக்கல் பாடும்போது உங்களோட வாய்ஸில் என்னெல்லாம் கிமிக் பண்ணியிருக்கீங்க? ஒரு கிமிக்கும் போடல ஆக்சுவலி. அந்த சிரிக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சுது எங்களுக்கு அந்த குரலில் ஒரு ஐ திங்க் அங்கே ஒரு பிகாஸ் அந்த சாங் ஐ திங்க் ஈவன் தோ லல்லபி ஒரு மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஒரு அந்த இமோஷன் வந்தால் போகிறோம்னா சின்ன வயசுலலாம் அந்த ஸ்மைலிங் இமோஷனை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதுலேருந்து நிறைய வளர்ந்துட்டேன். அந்த இத்தனை வாய்ப்புகள் கொடுத்து அது அளவுக்கு தேர்ச்சி பெற அளவுக்கு வந்து கம்போசர்ஸ் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ட்ரூத் பி டோல்ட். சின்ன சின்ன சீனிக்கல் சிரிச்சு காட்டு சித்திரமே, வண்ண வண்ண வானவில் வரைஞ்சு காட்டும் பத்திரமே, உச்சி பனையில நின்று பாடும் கோயிலனி. அப்பா, இனிமேல் நிறைய வீட்டில் தாலாட்டுக்கு இந்த பாட்டு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் போட்டா. ஆக்சுவலி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் சார் வந்து உங்களோட வாய்ஸ் பண்ணதுக்கு வந்து நிறைய ஃபைட்டெல்லாம் வந்தது இல்லை, ஏன் பண்ணாங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லை?
பிரச்சனை வருது இல்லையா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் அவங்க ஐ திங்க் டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரீசெண்ட்லி நம்ம சங்கீதா கேஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பயங்கர தைரியம். ஷி ஆக்சுவலி ஒன் தட் கேஸ். அதுதான் ப்ரிசைஸ்லி நாங்கள் எல்லாருமே சண்டை போட்டுட்டு நாங்கள் ஒரு இஷ்யூன்னு வந்து அந்த யூனியனில் நம்மளால் முன்னுக்கு வைக்க முடியாது. செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சொன்னாங்கங்கிறதுக்காக அவங்கள வேலையை விட்டு நீக்கிறது, பேன் பண்ணுறது, அண்ட் அந்த நிர்வாகம் அப்யூஸரை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதுதான் ஜென்ரலி. அதை தாண்டி இந்த பொண்ணு இன்னைக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கையில் வாங்கியிருக்காங்கன்னா 4.5 வருஷம் அவங்களோட போராட்டம். லிட்ரலி நின்று போராடி ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு சங்கீதா. அண்ட் ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் and the team that stood by her. ஏன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு இன்னும் 4 பேரை பேன் பண்ணுறது, 4னா எக்ஸாக்டாக 4 இல்லை, ஒன்றா இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து கூட வந்து குரல் கொடுத்தேன்னு இன்னொரு 4 பேருக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறது, இவங்கள வேலையை விட்டு தூக்குறது, அவங்கள இதே வேலையாக இருந்துச்சுன்னா இங்கே செக்ஷுவல் அபியூஸ் நடக்குதுன்னா 10 வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி பொழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னவங்க தான். These are women who told me that. So you can't actually go to the பெண்களுக்கு சப்போர்ட் இல்லைங்கிறது தான் இதுல ரொம்ப வருத்தப்படணும். That is, see, நான் இது ஒரு பெரிய ஒரு ட்ரோப் ஒன்று இருக்குல்ல, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனால் அவங்களோட சூழ்நிலை என்ன இருக்குங்கிறதையும் பார்க்கணும். எனக்கு வந்து கோவம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் பெரிய செயின்ட் எல்லாம் கிடையாது. ஐ எம் டெஃபினெட்லி இரிட்டேட்டட் வித் த ஃபேக்ட் தட் தே குட் சூஸ் டு பி பெட்டர். பட் அவங்களோட பர்ஹாப்ஸ் அவங்க அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கொடுத்துருந்துருக்கலன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அடிபட்டிருக்கும் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஐ எம்பத்தைஸ் வித் தட். Could they have done better? Of course they could have done better. Could they have been இதெல்லாம் இந்த மாதிரி 10 பாத்திரம் 10 வீட்டில் 10 பாத்திரம் தேயி, நாங்கள் இத்தனை பெண்கள் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் நடக்கல, உனக்கு மட்டும் அப்யூஸ் நடந்ததா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு ஹாரிபிளான மைண்ட் செட். அதனால தான் பெண்கள் வந்து முன்னாடி வந்து சொல்லாமல் இருக்கிற காரணமே இந்த மாதிரி ஒரு கேட் கீப்பர்ஸ் ஆஃப் பேட்ரியார்க்கின்னு சொல்லுவாங்க. ஆணாதிக்கத்துக்கு கேட் கீப் நிற்கிறது வந்து பெண்களாக நிற்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி விட்டுருவாங்க, பப்பெட்ஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு தட்ஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். நோ, தட்ஸ் ஹவு ஒருத்தங்களே இந்த மாதிரி பிட் பண்ணி விடுறதே இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பேட்ரியார்க்கி தான். ஸோ அந்த ஒப்ரெஸ்ட் கண்டினியூம்னு ஒரு விஷயம் இருக்குது. எங்கே அந்த ஒடுக்கப்பட்டவங்களே வந்து மற்றவங்களுக்கு வந்து திருப்பி விட்டுட்டா end of the day the oppressor only wins. பார்க்கும்போது சங்கீதாலாம் 1 வருஷம் இல்லை 4.5 வருஷம் கழிச்சு டப்பிங் யூனியனை எதிர்த்து அந்த யூனியன்ல மெம்பரா இருக்க ஒருத்தரை எதிர்த்து கேஸ் போட்டு டார்லிங்னு கூப்பிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவியா, உனக்கு 6 மாசம் சிறை தண்டனை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துரு. ப்ரிசைஸ்லி இப்போ அவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுல்ல, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஷீ ஹேஸ் த ரைட் டு ஒர்க். அவங்க ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மீதி யூனியனில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா அவங்களோட வேலை பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள்லாம் வரமாட்டோம். இதுதான் அவங்களோட அந்த பிளாக்மெயில். ஏன்னா அந்த யூனியனில் இருக்கிற இன்னொரு 4 வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும், எனக்கு சங்கீதாவும் வேணும் அப்படின்னா நாங்களும் வரமாட்டோம், நீங்கள் அவங்கள மட்டும் வச்சு வேலை பண்ணிக்கோங்க இப்படின்னு சொல்லி மிரட்ட வைக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வராங்கல்ல. அவங்க ரொம்ப பொலைட்டாக தான் பேசுகிறாங்க, மிரட்டுற மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க. பொலைட்டாக மரியாதையாக வந்து சொல்லிட்டு நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் யூ டூ. எண்ட் ஆஃப் த டே ஒரு படம் பண்ணுறவங்களுக்கு அந்த டப்பிங் நேரத்தில் வந்து அந்த ஒரு தலைவலி வேண்டாம் தானே பார்ப்பாங்க. ஏன்டா ஐயோ சரிப்போ பிரச்சனை இருக்கிறவங்களா வேண்டவே வேண்டாம். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு தே ஆர்ம் ட்விஸ்ட். அண்ட் இது எங்களுக்கு இத்தனை நாளைக்கு வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோமே தவிர we were not in a position to prove it in any place. Thankfully சங்கீதா அதை வந்து வீடியோ எடுத்து ப்ரெஸ்ஸில் காமிச்சு, ப்ரெஸ்ஸு இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸில் அதை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பயமுறுத்துகிற பெண்கள், சீனியர் பெண்கள், ஆண்கள் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு செக்ஷுவல் அப்யூஸ், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டை வந்து முன்வைக்க முடியும்? என்னவா இருந்தாலும் யூனியனுக்குள்ளேயே பேசி முடிச்சிரு அப்படின்னா எனக்கு யூனியனே அன்சேஃபாக படுது. ஆனால் யூனியன் அன்சேஃப்னு நான் சொன்னேன்னா எனக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனக்கு வந்து குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணும், ஃபீஸ் இருக்குது, அதுக்கு நீ வெளியில் போய் பிச்சை எடுத்து வாழு அப்படின்னு ஒரு 4 குரல் வரும். பிச்சை எடுத்து வாழறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? பிச்சை எடுத்து பார்த்துருக்கீங்களா? முதல்ல அது என்ன வார்த்தை? அது எப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்ல முடியும்? சொல்லுவாங்க அப்படிலாம் உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி தான் வந்து உனக்கு உன் கற்பு அந்த இடத்துக்கு போயிடும்ல. ஏதோ என் கற்பு வந்து அந்த இதில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி, என்னோட ஆனர் இஸ் ஒன்லி இன் மை வஜைனா அண்ட் நோவேர் எல்ஸ் அப்படிங்கிறது, தட் இஸ் அ சொசைட்டல் மலைஸ். சங்கீதா டப்பிங் யூனியனில் ஒரு மெம்பரை எதிர்த்து கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. பட் உங்களுடைய கேஸ் இது ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா? ஆமாம். அது இன்னும் டைம் ஆகும். எத்தனை நாள் ஆகுங்கிறது ஐம் ஹோப்பிங் அண்ட் ப்ரேயிங் வித் த கோர்ட் சிஸ்டம்ஸ் தட் இட் வில் ஹேப்பன். அப்போ தான் நீங்கள் அங்கே பேன் இல்லை அப்படிங்கிறத ஒன்று எழுத்துப்பூர்வமாக வாங்க முடியும் இல்லையா? அந்த கேஸில் இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து.
இப்போ தமிழில் நீங்கள் பாடணும் அப்படின்னா மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும் டிசைட் பண்ணால் போதுமா, டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் டிசைட் பண்ணுமா? இட் லுக்ஸ் லைக் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ டிசைட் பண்ணோம். ஏன்னா நடுவில் வந்து எனக்கு இட் டென்ட் மேட்டர் டு தெம் வாட் ஐ ஹெட் ஸ்போக்கன். சின்மை வச்சு பாட வைக்கலாமா அப்படின்னு கேட்டபோது எனக்கு தெரிஞ்ச சில பசங்க வந்து நான் ட்ரை பண்ணேங்க்கா, ஆனால் வந்து தேர் சேயிங் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எதுக்கு வேண்டாம் அப்படின்னு. ஸோ திஸ் சார்ட் ஆஃப் அ திங் ஹேப்பன். அது நடந்ததுங்கிறது எனக்கும் தெரியும். வாட் எவர் தேர் ரீசன்ஸ் வேர். சில பேர்லாம் ரொம்ப ஓப்பனாகவே அசிங்கப்படுத்தினாங்க டிரெக்டர்ஸ், ஒரு சில டிரெக்டர்ஸ், ஒரு சில ப்ரொடியூசர்ஸ். உங்கள் முன்னாடியே நேருக்கு நேராக இல்லைன்னா வந்து மேடையில் சம்மந்தமே நான் இல்லாத மேடைகள்லாம் வந்து இந்த ப்ரொடியூசர் கே ராஜன்லாம் நான் சதைச்சிருவேன் சீரிடுவேன்லாம் என்னென்னலாம் பேசியிருக்காரு. வீடியோஸே இருக்குது. நீ வெளியில் வா பார்த்துக்கிறேன் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டமில் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்லலைன்னா யுவர் ட்ரூத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு ஃபீமேல் பாலிட்டிஷியன் சொல்லும்போது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா. நீங்கள் சரி, ஏன்னா பாலிடிக்ஸில் நடக்கிற செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் பற்றி அங்கே ஒரு மீட்டும் நடந்ததுன்னா யாருமே பாக்கி இருக்க மாட்டாங்க, நாடு தாக்காது. ஆனால் அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கே இப்போ முடியலையாமா யாருக்கும். நான் ஆக்சுவலி இப்போ ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்னன்னா, இந்த சின்ன சின்ன சின்னிக்கல்ல பாட்டு பாடி பைசன்ல சின்மை இருக்காங்க அப்படிங்கும்போது கீழே போய் பப்ளிக்கோட கமெண்ட், மாரி செல்வராஜ் கிரேட் வா அப்படின்ற மாதிரி அவரை விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. நிறைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. ஸோ டைரக்டர்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் எனிதிங் ஒரு டேலண்ட் அண்ட் இவங்களை கூப்பிட்டு பாட வைக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணுறதே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குல்ல? கட்டாயமா. ஐ திங்க் மோஸ்ட் இப்போது டெஃபினெட்லி இப்போது நான் இருந்தேங்கிறதே மறந்து போனதுனால அந்த ஒரு முத்தமழை வந்தப்புறம் பீப்புள் சடன்லி ரிமெம்பர்ட் மீ. பட் தெர் வேர் டிரெக்டர்ஸ் லைக் பிரேமண்ணா, தெர் வாஸ் டிரெக்டர்ஸ் லைக் C.S. அமுதன். நிஜமாவே they gave me work when there was nobody willing to have anything to do with me. முத்தமழைனால it's made things easier. Also because public perception about this issue has changed. 7 வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு பப்ளிக்கில். அது வரைக்கும் யூ ஆர் வெரி பிரேவ், ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. இப்போ வந்து பெண்கள் வந்து கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு when they see me, இப்போ துபாய்க்கு போன போதும் கேரளாவில் போன போதும் you are my, I look up at you as a hero. You know what was most important? எனக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம், this win is personal to me அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இந்த ஒரு முத்தமழைக்கு அப்புறம் ஒரு 10,000 மெசேஜ் 20,000 மெசேஜஸ் வந்திருக்குன்னு வச்சுப்போம், DMs. Your win is personal to me. It feels like my win. நீ வின் பண்ணது நான் வின் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அப்பப்போ யாரும் வின் பண்ணணும். நான் தான் வின் பண்ணணும் நான் கேட்கல. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கீதாஸ் வின் இஸ் லைக் மை வின், பிரியா ரமணிஸ் வின் வாஸ் லைக் மை வின். ஈவன் இன் மை கேஸ் என்ன பேன் பண்ணும்போது 32 வயசு, 7 வருஷம் முடிஞ்சிச்சு. எண்ட் ஆல்மோஸ்ட் ஆன் மை 40, என்னோட 30s எனக்கு போச்சு இல்லை. இப்போ முத்தமழையில் இப்போ எந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு லவ் ஃப்ரம் த பீப்புள், எனக்கு இது வந்து புதுசு இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, காதலே வந்து அந்த ட்ரெய்லரில் அந்த டீசரில் கோவிந்த் வசந்தாவோட ஒரு த்ரிஷா அதோட பேக்கோட 2 வந்துட்டு அந்த ஒரு ஷார்ட் வரும், வயலின் ஒன்று கேட்கும். காதலே வந்தப்புறம் அந்த பாட்டை வந்து ஆல்பமில் வெய்யி அப்படின்னு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும். இல்லாத பாட்டை கடைசி நிமிஷத்தில் அந்தாதின்னு ஒரு பாட்டை கிரியேட் பண்ணி காதலேன்னு ஒரு பாட்டை இல்லைங்க இந்த பாட்டே இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே இது பாட்டே இல்லைங்க அப்படின்னு அப்படி பிரேம்குமார் சாருக்கு எந்தெந்த ஊர்லேருந்தெல்லாம் ஃபோன் கால், இப்போ நீ அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுற, இல்லைங்க இவ்வளோதாங்க பாட்டு அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அன்பு தொல்லை, எனக்கு கையெல்லாம் நடுக்குதுங்க, அவர் அந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. இதே மாதிரி எனக்கு கன்னடாவில் வந்து தியா அப்படிங்கிற ஒரு படத்தில் சோல் ஆஃப் தியான்னு ஒரு பாட்டு பாடியிருந்தேன். அந்த படம் தெரிச்சுக்கிட்டு ஹிட்டு, அந்த பாட்டு தெரிச்சுக்கிட்டு ஹிட்டு. ஆனால் அந்த பாட்டு படத்தில் இல்லை. படத்தில் அந்த பாட்டை வெய்யின்னு சொல்லி பாட்டை திருப்பி அந்த படத்தில் அட்டாச் பண்ணி படத்தை திருப்பி ரிலீஸ் பண்ணுறாங்க தியேட்டர்ஸில். காதலே எனக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் அ பிக்கெஸ்ட் ஹிட் ஆஃப் மை கரியர். அந்த ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படத்தில் எல்லா பாட்டையும் பாடியிருக்கேன், அந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பேர் வருது. இப்போ முத்தமழையில் எந்த அளவுக்கு நான் கான்சர்ட் பண்ணுறேனோ, எந்த அளவுக்கு எனக்கு இப்போ மீதி பாடல்கள் வருதோ, இதே எனக்கு அப்போ நடந்திருக்கணும். இதுதான் ஜென்ரல். ஒரு மார்க்கெட்டுங்கிறது என்ன, ஒன்று ஹிட் ஆகுது, ஹிட்டானா இன்னொரு 5 பாட்டு வரும், ஒரு 6 கான்சர்ட் வரும். இதுதான் ஜென்ரல் சிஸ்டம். ஏன்னா நான் அது வந்து சரசர சாரக்காத்துக்கு அப்புறம் பார்த்தேன், வாராவிக்கு அப்புறம் பார்த்தேன், தேவன் தந்த பூவைக்கு அப்புறம் பார்த்தேன், சஹானாக்கு அப்புறம் பார்த்தேன், தேரேபினாக்கு அப்புறம் பார்த்தேன், மையாக்கு அப்புறம் பார்த்தேன். காதலேக்கு அப்புறம் மட்டும் ஏன் நின்று போச்சு? சரசர சாரக்காத்துக்கு 11 அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னு, விஜய் அவார்டு, ஏபிசி அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, இந்த அவார்டு அந்த அவார்டு. 11 அவார்டில் 11 வந்துதா இல்லை 10 வந்துதான்னு ஞாபகம் இல்லை. 10 அவார்ட்ஸ்
ஃபார் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் ஃபார் சரசர சாரகத்து. உங்களுக்கு தான் கிடைச்சது. ஆமா, அந்த அத்தனை அவார்டும் வந்து அதுக்கப்புறம் வர்ற ஒரு இந்த மாதிரி ஒரு ஹிட்டு பாட்டு பாடிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தொடர்ந்து ஒரு 4 பேருக்கு உங்களுக்கு அந்த பாட்டு சூப்பரா இருந்ததுல அந்த சிங்கரை கூப்பிடு, இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா கூப்பிடல. சரசர சாரகத்துக்கெல்லாம் நடந்தது. காதலிக்கு அப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு மீட்டு நான் சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. அதோடைய ஒட்டுமொத்தமா என்னோட colleagues, but the musicians didn't want to touch me, singers didn't want to have anything to do with me, music directorsக்கு வந்து நிறைய பேர் the sympathy was there. நான் சொன்னது பொய் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். But the fact is அது எப்படி நீ சொல்லலாம்? ஸோ எத்தனை வருஷம் கூப்பிடல காதலிக்கு அப்புறம்? 7.5 வருஷம். 7.5 வருஷம் கூப்பிடல. இல்லை, எனக்கு என்னன்னா தனியா 1-to-1 ஃபோன் கால் பண்ணி சின்மை நீ சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்றது வேற. பட் வாய்ப்புகள் வருது, கமர்ஷியலா சின்மையும் வாழணும்ல, சும்மா கொடுக்க வேண்டாம். அந்த டேலண்ட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படுறதுன்றது அப்போ நடக்கல, ஸ்டாப் ஆயிடுச்சு. உருவாகிருக்கும் எனிவே. the fact is both அந்த மீட்டிங்னால. ஆமா, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த அலை வருது. விண்ணை தாண்டி வருவாயா என்னோட டப்பிங் கரியர்ல அந்த டைமுக்கு 2010க்கு ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் ஹிட்ஸ். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நிறைய படம் டப்பிங் பண்ணி எல்லாமே நிறைய படம் ஹிட். சமீராக்கு பேசினேன், தமன்னாக்கு பேசினேன், காஜலுக்கு பேசினேன், தெலுங்குல பேசினேன், தமிழ்ல பேசினேன். தெலுங்குல தெரிச்சுக்கிட்ட ஹிட். சமந்தா எதை தொட்டாலும் கோல்டு, எதை தொட்டாலும் வைரம். அவங்க படம் நடிக்கிற படம் வந்து 100 ஃபிலிம்ஸ்ல 2 படத்துல அவங்க சொந்தமா டப் பண்ணிக்கிட்டாங்க. மீதி 98 படம் நான் தான் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த வாய்ஸ் ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சு, இல்லை இந்த ஒரு பாட்டு ஒர்க் அவுட். எப்படி சிட் ஸ்ரீராமுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகுது. ஸோ வில் கால் ஹிம் அகேன், வில் கால் அனுராக் குல்கர்னி அகேன், வில் கால் சக்தி ஸ்ரீ அகேன், இப்படிதான் இது. ஏன்னா நம்மளோட மெமரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கடைசி ஹிட்டு பாட்டு யாரா அந்த சிங்கரை கூப்பிடுதான் நம்மளோடது. யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ திறமைகள் இருக்கு. நிறைய அவார்டெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு பேண்டுன்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் வரல. அந்த வாய்ப்பு வரல அப்படின்றதுக்காக எவ்வளோ மன கஷ்டப்படணும். பிகாஸ் கலை அப்படிங்கும்போது அவ்வளோ திறமையை உள்ள வச்சுட்டு அதை வெளிப்படுத்தின ஒரு ஸ்டேஜில் திருப்பி பண்ணவே கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதை கோத்ரூ பண்ணோன்னே இப்போ ஒரு வாய்ப்புகள் வரும்போது ஓகே இது இருக்குமா தொடர்ந்து, இல்லைன்னா நான் அப்போ அந்த ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மனசுக்கு போக வேண்டான்ற மாதிரி பக்குவமாக யோசிக்கிறீங்க. பிகாஸ் ஐ திங்க் இது இந்த ஃபர்ஸ்ட் சென்னையில் நடந்த ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டில் கூட எனக்கு வந்து கண்ணில் வந்து கட்டிக்கிட்டு வந்துச்சு தண்ணி. ஐயோ அப்படின்னு, சரி அழாத இதுக்கு. ஏன்னா எனக்கு அழறதுல எல்லாம் ஒரு பெரிய ஆசைலாம் இல்லை. ஐ கெட் வெரி எம்பாரஸ்ட் இஃப் ஐ க்ரை. ஐயோ வானம் போதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஸ்டேஜில் போய் அப்படி நின்று கொஞ்சம் ஒரு 4 தடவை ஒரு பெருமூச்சு வாங்கிட்டு then when I start singing and then the audience is there, so many people are commenting. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போனால் throughout September Trivandrum, Calicut, Cochin and for a Malayali association in Dubai. I am shocked because நான் வந்து எனக்கு வாழ்க்கை முழுக்க இந்த பாட்டெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நிறைய ஆர்கெஸ்ட்ராலாம் நிறைய பாடியிருப்பேன்ல ஃப்ரம் த டைம். உன் பாட்டெல்லாம் ஹிட் இல்லைம்மா, உன் பாட்டெல்லாம் எவனும் கேட்க மாட்டாமா, இந்த பாட்டெல்லாம் யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க, நீங்கள்லாம் குத்துப்பாட்டு பாடல அப்படின்னா அப்படிலாம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எவ்ரிபடி. ஐ நோ பாயிண்ட் டேக்கிங் கான்சர்ட் டைம்லையா? கான்சர்ட் டைம்ஸ்ல நான் பின்ன என்னத்துக்கு நான் கான்சர்ட் பாடுறேன், நான் என்னத்துக்கு இல்லைங்க, இந்த உங்க பாட்டெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, நோபடி கேர்ஸ், நீங்க பாடினதெல்லாம் ஸ்லோ சாங் தானே, நோபடி லைக்ஸ் இப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்ம இவ்வளோதான் போல அப்படின்னு வந்து அப்படி ஒரு மட்டம் தட்டி அப்படியே வந்துருச்சா. இப்போ திடீர்னு பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாரும் சந்திப்போமா பாடுறாங்க. என்னது சந்திப்போமா ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்னது உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியுமா, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா எவ்ரிபடி இன் அன் ஆடியன்ஸ் வந்து ஐ திங்க் கேலிக்கட்டா ட்ரிவாண்ட்ரமான்னு தெரியல. பிகாஸ் இட் வாஸ் அ கவர்மெண்ட் ஈவெண்ட். ஐ மீன் போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் வந்தது. என்னத்துக்கு போலீஸ், நான் வந்து சாதாரணமாக நாளைக்கு வந்து தெரியல வந்து நடந்து போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் ஏதாவது வாங்கிட்டு தானே இருப்பேன், இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினச்சா முன்னாடி 2 வாட்டி பின்னாடி 2 வாட்டி பயங்கரமாக இருந்துச்சு எல்லாம் பார்க்குறது. நான் வந்து எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அப்பேரண்ட்லி தட்ஸ் தேர் ப்ரோட்டோகால். கவர்மெண்ட் ஈவெண்ட், கேரளா டூரிசமோட ஈவெண்ட்டுங்கிறதுனால அங்கே போனால் என்னோட எல்லா ஸ்லோ சாங்கும் எதெல்லாம் வந்து ஆகணும்ல, சுத்தி மக்கள் வெள்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரசிகர்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் அங்க அந்த ஈவெண்ட் அந்த இடத்துக்கு தாங்கக்கூடிய மேல there were people who were standing and watching the concert. நான் அப்படியே திரும்பி பார்த்தா ஓகே, ஸோ my entire career is not a waste. யோசிச்சு பாருங்களேன், சிங்கர்லேயே எனக்கு தெரிஞ்ச சின்மை அளவுக்கு ஒரு போராட்டத்தை சந்திச்சவங்க யாருமே இல்லை. ஆனால் சின்மை அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற டேல மக்களோட அன்பை சந்திச்சதும் யாரும் இல்லை.
well things just change like that. So இப்போ I was just thinking இந்த எந்தெந்த பாட்டெல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒர்க்கே ஆகாது, யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த எல்லா பாட்டுக்கும் எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலி பார்த்தா வாராயோ வாராயோ ஸ்லோ சாங் யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் அந்த 5-6ல் திருப்பி அந்த சார்ட்ஸில் ஒரு 6-7 மாசமா வாராயோ வாராயோ இருக்குது. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கல, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கேன். வாராயோ வாராயோ 18 வருஷம் பழசு பாட்டு. நான் மே மாதத்தை முத்தமழை ரிலீஸ் ஆகிற அரவுண்ட் த டைம் ஜஸ்ட் முன்னாடியிலேருந்து வாராயோ வாராயோ மறுபடியும் ட்ரெண்ட் ஆக வராங்க இது ஸ்பாட்டிஃபை லிஸ்ட்லலாம். திடீர்னு பார்த்தா தேரே பினா ட்ரெண்ட் ஆகுது. இந்த பாம்பேல வந்து டாப் 5, டாப் 4, டாப் 3 இப்படி போய் தென் இந்தியா லிஸ்ட்டில் திரும்பி வருது தேரே பினா. ஸோ ஐ செட் தட்ஸ் when you know that you know if you initially உங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லலாம் this will not work, that will not work, பட் கடவுளோட அனுகிரகத்திலையா இல்லை மேபி காட் வாஸ் கைண்ட் அண்ட் ஸோ மெனி மியூசிக் டைரக்டர்ஸோட கைண்ட்னஸ், நிறைய நல்ல பாட்டு அது ஒரு நல்ல பாட்டாக இருந்தால் அதுக்கான ஒரு டைம் வரும் அப்படிங்கிறது. நீர்ப்பறவை பறவை ஒன்றெல்லாம் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆடியன்ஸ். ரீல்ஸில் யாரோ என்னென்னவெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இது எல்லாமே சேர்ந்து புதுசாக இருக்குது. ஏன்னா இன் ஆல் ஆஃப் தீஸ் இயர்ஸ் இந்த பாட்டெல்லாம் மக்களுக்கு பிடிக்கும், டிஸ்பைட் சோஷியல் மீடியா மக்களுக்கு பிடிக்குங்கிற ஒரு ஃபீட்பேக் எனக்கு வந்ததே இல்லை. திரும்ப இப்போது திடீர்னு நீர்ப்பறவை அண்ட் தென் எந்த பக்கம் காணும்போது அது ஒரு ரவுண்ட் வருது, வாராயோ திஸ் தேரே பினா, முத்தமழை அஃப்கோர்ஸ் ரைட். பட் ஆனால் ஒரு 2.5 hour சோலோ கான்சர்ட் என்னால் பண்ண முடியுதுன்னா அதில் 2.5 hours 2 மணி நேரத்து 20 நிமிஷம் 25 நிமிஷம் நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாடல்கள்லாம் வச்சு பாடிட்டு முத்தமழை கடைசி தானே. த லாஸ்ட் 5 minutes இஸ் ஒன்லி முத்தமழை. வேற லெவல்ல கானா பாட்டு குத்து பாட்டு இதெல்லாம் பாடினாதான் கான்சர்ட்ல வைப் பண்ண முடியும் அப்படிங்கறத பிரேக் பண்ணிட்டேன். இல்ல நானுமே வைப் பண்ணுவேங்க. எனக்கு நான் பயங்கர ஃபேமஸ் தட் அலோன் ஒன்லி அப்படிங்கறத பிரேக் பண்ணிட்டீங்கல்ல. கரெக்ட். ஸோ there is an audience for everything அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸே எனக்கே இப்போதான் வந்திருக்கு. நீங்களே உங்களை நம்பல, அப்போ என்ன நம்பறதை விட்டுருங்க, என்ன நம்ப வச்சுட்டாங்க. நம்ப வைக்கல, இப்போ வச்சுட்டாங்க. இந்த சென்ஸ் லைக் ஓ மை காட் ஓகே பீப்புள் லைக் மை சிங்கிங், ஓ தேங்க் யூ அப்படி இருக்கு எனக்கு. ஓ இந்த பாட்டெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்குமா, ரொம்ப சந்தோஷம். சந்திப்போமா நண்பன் இருந்தாலும் நிஜமாவே ஐ எம் நாட் எக்ஸ்பெக்ட். ஏங்க இது சிலபஸ்லயே இல்லைங்க. ஆக்சுவலி அந்த பாட்டுலாம் சூப்பர் பாட்டுங்க. என்ன அப்போ இன்ஸ்டாகிராம் கிடையாது, அப்போ அதனால தெரியல அந்த பாட்டோட அழகு, அதோட டேஸ்ட். அந்த பாட்டு கேட்கும்போது எவ்வளோ வைப் பண்ண முடியும் அப்படின்றதுலாம். சந்திப்போமாலாம் ஃபுல் லிரிக்ஸ், என்னோட நீ இருந்தால் ஃபுல் லிரிக்ஸ் பாடுறாங்க கேரளால. வேற எல்லாம் சாங்ஸ்லாம் யா ஐ மீன் நான் ஆக்சுவலி பாடுறதை எடுத்துட்டு ஆடியன்ஸ் பாடிட்டு இருக்காங்க என்னோட நீ இருந்தால். நான் வந்து என்ன வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் truly the amount of love that I have gotten from audience, even more so from the Kerala audience in the past 1.5 months, I'm shocked. நிஜமாவே I did not think this day would come. இதெல்லாம் இந்த நாட்கள்லாம் நான் பார்ப்பேனோ எதிர்பார்க்கவும் இல்லை, நான் யோசிக்கவும் இல்லை. சர்விங் ஆல்கஹால் அண்ட் பர்ஃபார்மன்சஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருந்த ஒரு விஷயம் தான். கல்யாணத்தில் கூட, கல்யாணங்களில் இப்போ ஆல்கஹால் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்சோ கார்பரேட் கான்சர்ட்ஸ் பண்ணும்போது it becomes a part of it. So I request them saying நான் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் let the bar not open, நான் பாடிட்டு கிளம்பிடுறேன். தென் அதனால தான் முக்கால்வாசி எல்லாருமே நியூ இயர்ஸ் டே அன்னைக்கு பிஸியாக இருப்பாங்க. in 25 years of my career நான் ஒரே ஒரு நியூ இயர் ஈவெண்ட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் இப்போயும் நிறைய பாடல்கள் பாட வாய்ப்பு வருதா, இல்லை தெலுங்கு தேசத்துல இருந்து வருதா? தெலுங்கு, கன்னடா, மலையாளம், காந்தாராக்கு வந்து அதர் லாங்குவேஜஸ் ஐ திங்க் தமிழ், மேபி ஹிந்தி அண்ட் கன்னடா பாடினேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். தெலுங்கு இதுதான், தீஸ் 2-3 languages I have done. Lot has happened the past few weeks. பேன் இண்டியா சிங்கர் ஆயிட்டீங்க அப்போ நீங்க. ஆக்டர்ல மட்டும்தான் பேன் இண்டியாவா, சிங்கர்லயும் பேன் இண்டியா? ஐ திங்க் நான் தமிழை தவிர கொஞ்சம் பேன் இண்டியாவா தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சமாவது நான் சிங்கர் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். எந்த லாங்குவேஜ்ல பாடினாலும் உங்களுக்கு வந்து தமிழ்ல பாடணும் அப்படின்றது பெரிய நம்ம மை ஹோம்ல வாட் எவர் சர்டன் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி கொஞ்சம் வயத்தறிச்சலா இருக்குமோ, அது ஒரு கஷ்டமா. வெளியில போய் என்ன வேணா சம்பாதிச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், பட் யூ நீட் டு கம் பேக் ஹோம்ல. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவங்கள தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மாழை போட்டு மரியாதை பண்ணி இல்லை இங்கதான் சின்ன பாடணும் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல. ஆனஸ்ட்லி ஐ திங்க் அதில் ஒரு பெரிய
ஒரு ஹியூஜ் தேங்க்ஸ் ஐ வுட் சே டு தீஸ் லாட் ஆஃப் தீஸ் ஜென்சி கிட்ஸ் ஆல்சோ. அவங்க நிறைய ரீல்ஸாக நான் உங்ககிட்டயும் சொல்லியிருந்தேன். ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் என் பாட்டு ஞாபகம் இருக்குது, தெரியுது, நான் அவ்வளோதான் இரேஸ்ட் போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்ற போது திடீர்னு so many of those kids saying that I didn't know that நீங்கள் என்னடா காணுமே அப்படின்னா நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல, ஆனால் இதனால தானா ஆர் சப்போர்ட்டர்ஸ் வித் யூ அப்படின்னு அந்த சின்ன சின்ன பசங்க ஒரு 22, 23 என்னோட 18, 15, 20 வயசு சின்னது பசங்கள்லாம் அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ ரிமெம்பர் கெட்டிங் இமோஷ்னல் சீயிங் சம் ஆஃப் தோஸ் ரீல்ஸ். அண்ட் ஒருத்தர் சின்ன பாட விடுக்கிறா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நான் அவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லியிருந்தேன். அண்ட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், இட் வாஸ் ஸோ டச்சிங். சின்மை ஒன்லி டாட்டர்ல. ஆமாம். ஸோ அப்பா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இன்னைக்கு மக்கள் எல்லாம் சின்மைக்காக கல் கொடுக்கும்போது அது ஒரு பாண்டிங் நல்லா இருக்கும். இட் இஸ் வெரி ஸ்வீட். எல்லாரும் நிறைய பேர் அக்கா 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 அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து ஜாலியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ எம் வெரி genuinely very happy, very very grateful. இது வந்து ஓவர்நைட் லிட்ரலி யாருமே பிளான் பண்ணாத ஒரு விஷயம், ஏன் எதேச்சியாக நடந்த ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் நடந்திருக்கவே கூடாது, அந்த பாட்டு இருந்திருக்கவே கூடாது, அந்த பாட்டை வந்து ட்ராக் லிஸ்ட்லேயே இருந்திருக்கக்கூடாது. கடைசி நிமிஷத்தில் அந்த பாட்டை திருப்பி ட்ராக் லிஸ்ட்டில் வச்சு கடைசி நிமிஷத்தில் என்னை பாட வச்சு எல்லாமே ஒரு 48 hours நடந்தது. நான் கடவுள் வந்து சோதிப்பார், கைவிட மாட்டாருன்னு சொன்னது உண்மையாயிடுச்சு இல்லை? ஒரு இனஃப், ஐ ஆம் டன், இந்த ஜெம்பத்துக்கு கோட்டா இனஃப், போகிறோம். ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஆண்கள் இருக்காங்கன்றது உண்மை. ஆண்களால் அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். எந்த சின்மையை டப்பிங் யூனியன்ல மிஸ்டர் ராதா ரவி பேன் பண்ணி பாட விடாம பேச விடாம பண்ணாரோ, அதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரி, டைரக்டர் மாரி செல்வராஜ் மாதிரி, ஏஆர் ரகுமான் சார் மாதிரி, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் மாதிரி 4-5 ஆண்கள் பவர்ல இருக்கிறவங்க, கோவிந்த் வசந்தா மாதிரி அந்த அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆதரிக்கும் போது சீனு ராமசாமி சார், ரகுநந்தன் சார், ஏன்னா கோழிப்பண்ணை செல்லதுறையிலலாம் அவர் என்ன பாட்டு கொடுத்துருந்தாரு. யுவன் சங்கர் சார் நடுவில் ஒரு 1-2 பாட்டு இந்த கருடன்லலாம் பாடியிருந்தேன். ஆனால் அதான் அது எப்போ பாடினது, எப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ மெனி சாங்ஸ் வேர் ரிலீஸ்ட் அரவுண்ட் பிஃபோர் கோவிட், ப்ரீ கோவிட், அப்போ அதெல்லாம் வந்து அப்புறமா ஆஃப்டர் கோவிட் லாட் ஆஃப் தட் ஸ்டஃப் ரிலீஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பவர்ல இருக்க இவங்கெல்லாம் இதை ஆரம்பிச்சு வைக்கும்போது அடுத்து பவர்ல இருக்கிற ஆண்கள்லாம் நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயமே உங்களுக்கு நடந்த விஷயம்லாம் இனிமேல் யாருக்குமே நடக்கும். ஆக்சுவலி இது இந்த மாதிரி பேன் பண்ணணும், வேலை பண்ணக்கூடாதுன்னு நிறைய ஆண்களுக்கு அந்த ஒரு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை ஒரு 50-60 பீப்புளுக்கு இல்லை 100ல். ஆனால் அந்த 60% பீப்புளை வந்து வேண்டாம், சரி ஓகே நம்மளுக்கு தான் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயத்திலேயே வந்து பின்வாங்கிடுவாங்க. இட்ஸ் நாட் as if they have the intention to not do this, but they will be prevailed upon by others saying வேண்டாம். அந்த வேண்டாம் இப்போ மாறி இருக்கணுங்கிற ஒரு இதுதான். அண்ட் ஆனஸ்ட்லி இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ரஹ்மான் சாருக்கு அன்றைக்கி அந்த மேடையில் கடவுள் வழியாக ரஹ்மான் சார் வழியாக நடந்த ஒரு விஷயம். அதான் நான் உங்களுக்கு கூட சொன்னேன்ல, அன்றைக்கி அந்த மாதிரிலாம் நடக்கும்லாம் தெரியும். என் குழந்தைங்கள நான் ஏதோ கோவில் ட்ரிப்புன்னு கிளம்பி என் குழந்தைங்கள ஆல்ரெடி ஹைதராபாத்லேருந்து திருச்சி கமிச்சு விட்டு அவங்க யார் வீட்லேயோ 2 நாள் தங்கி திடீர்னு இங்கே பார்த்தா நான் அன்றைக்கி அந்த ஈவெண்ட்லேருந்து அன்றைக்கே இன்னோவா எடுத்துக்கிட்டு கிளம்புறோம் கோவிலுக்கு. அடுத்த நாள் காலையில் போனேன், என் குழந்தைய மெம்மி அப்படின்றீங்க. நீங்கள் அந்த ஈவெண்ட்ல ஸ்டேஜில் பாடுறதுக்கு இல்லை? அப்போ இல்லை நான் ஆக்சுவலி நான் கிளம்பி திருச்சி ராமேஸ்வரம் அப்படின்னு போயிருந்துருக்கணும். என் குழந்தை பிளான் போட்டு வச்சுட்டீங்க. முத்தமழை சாங் அந்த தக் லைஃப் ஆடியோ ரிலீஸ்ல நீங்க பாடுறதா இல்லை? இல்ல அந்த ஈவெண்ட்ல அந்த பாட்டே இல்ல, பேசிக்கலி அத பாடுறத பிளானிங்கே இல்ல. திடீர்னு அந்த பிளானிங் வருது. just happened overnight, literally overnight. உங்களுக்கு எப்ப சொன்னாங்க? அப்போ ஒரு நாள் முன்னாடி. முந்தின நாள் தான் சொல்றாங்க. ஆமா, நான் கிளம்பி நான் இங்க வண்டி எடுத்துன்னு கிளம்பணும் அப்படிங்கிற போது எங்க இருக்கீங்க அப்படின்னாங்க. இங்க தான் இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு. நாளைக்கு என்ன பண்றீங்க? என்ன 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 இல்ல வந்து பாடணும், திருப்பி அந்த பாட்டை நம்ம வந்து பாட்டு இருக்கு படத்துல. சரி ஓகே வந்து பாடுறேன். ஆனால் எனக்கு வந்து இந்த தமிழ் வெர்ஷன் என்னன்னு தெரியலையே, இந்த தெலுங்கு ஹிந்தி வெர்ஷன் நான் வேறு மாதிரி பாடிருக்கேன்னா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பாடிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் நத்திங் வாஸ் பிளான்ட், நத்திங் வாஸ் டோல்ட், நத்திங் இஸ் டன்.
எப்படி ரிவீட் அடிக்குது. அது நான் அதனால தான் அப்போ இந்த பாட்டெல்லாம் சரி ஓகே நான் பாடிட்டேன், நான் கிளம்பிட்டேன் அங்கேருந்து இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு வாட் எவர் இட் வாஸ். வண்டி எடுத்துன்னு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் காலத்தில் போகிறேன். அப்புறம் 2 நாள் 3 நாள் போனேன். எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற சும்மா ஏதோ ஒரு கோவிலில் போனால் அந்த பாட்டு சூப்பராக இருக்குன்னு ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. இங்கே வந்து சரி ஓகேப்பா நீங்கள்லாம் சோஷியல் மீடியா நிறைய பார்க்குறீங்க போல, சின்ன பையன். அண்ட் திரும்பி இங்கே வரத்துக்குள்ளே தட் சாங் ஹேட் பிகம் சம்திங் எல்ஸ். திடீர்னு ப்ரெஷருங்கிறாங்க, பாட்டை சேருங்கிறாங்க, எவ்ரி திங் எல்ஸ் ஹேப்பனிங். நான் பாட்டுக்கு பார்த்துருக்கேன். சரி இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, பார்த்து நடந்தால் பார்த்துக்கலாம், விட்டுருங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறேன். ஆனால் லிட்ரலி இப்போ என் வாழ்க்கை வந்து முத்தமழைக்கு மின் முத்தமழைக்கு பின் அப்படின்னு வந்து பிரித்து போட்டுடலாம். அப்படிதான் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வி சல்யூட் இல்லை கண்டிப்பாக. only all thanks to the I think the universe. So many people I think நான் ராவல்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து நம்ம வந்து ஒரு there are people who spoke for me in rooms that I was not there அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இல்லாத அறைகள்லையும் நம்ம இல்லாத அரங்கங்கள்லையும் நமக்காக பேசின குரல்கள், நமக்காக போராடிய குரல்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்காக வேண்டி நிறைய பேருக்கு வந்து எனக்கு உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நான் உனக்காக வேண்டிக்கிறேன், ஐ வில் ப்ரே ஃபார் யூ. ஆல் ஆஃப் தோஸ் ப்ரேயர்ஸ், ஆல் ஆஃப் தோஸ் பீப்புள், எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் இமெயிலையும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சவங்க, எனக்கு என்னைக்கான ஒரு நாள் ட்ரூத் வில் வின் அப்படின்னு எனக்கு சொல்லி எனக்கு என்னோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறவங்க. அண்ட் so many girls who say that you know they take inspiration from me and they want to be like me. I said don't be like me, be better than me. There so many things that I could have done differently, but இதெல்லாம் வந்து அந்த ஹைண்ட்சைட்டுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம அங்கே அப்படி பண்ணிதான் இப்படி பண்ணியிருக்கலாமோ அந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறது எல்லாமே. ஆனால் நான் ஒரு விஷயம் தான், எனக்கு இருந்த அந்த ஒரு இந்த எந்த விதமான கொடுமைகளும் யாரும் அனுபவிக்கவும் வேண்டாம், இந்த கஷ்டம்லாம் பட வேண்டாம். பட் மே யூ பி ஹாப்பியர், ஹெல்தியர், சேஃபர் தென் ஐ எவர் வாஸ். நான் பட்ட எந்த கஷ்டமும் யாரும் எதுவும் பட வேண்டாம், போகிறோம், இனஃப், இட்ஸ் டன் டஸ்டட். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. ஸோ உங்கள் மனசுக்கு இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இன்னும் யூ வில் ஃப்ளை மோர் ஹைட். ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு யூ ஆல்சோ. ஏன்னா ஐ திங்க் யோர் இன்டர்வியூஸ் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பல வருஷமாக நாங்கள் எல்லாம் உட்காந்து கதறிட்டு இருந்ததை வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு விஷயத்த அந்த இன்டர்வியூ வந்து கொண்டு போனீங்க. அண்ட் நிறைய விஷயத்த நீங்கள் சரியான கேள்விகளை கேட்டீங்க. நாங்கள் ஒரே விஷயத்த தான் பல வருஷமாக சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் உங்களால் அதை நீங்கள் போட்ட ஒரு ஸ்பாட்லைட்டில் நிறைய பேருக்கு இன்னும் முன்னு வந்து அந்த யூனியன்லேருந்துமே நிறைய பேர் முன் வந்து சொன்னாங்க. நிறைய சர்வைவர்ஸ் சொசைட்டிலேருந்து உங்களுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ ரியலி ட்ரூலி ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூர் டூயிங் பிகாஸ் யுவர் குட் கர்மா இஸ் ஆல்சோ சம்திங் தட் யூ. நான் வந்து நார்மலாக தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆஸ் அ விமனாக நம்ம கடந்து வந்த பாதைகள், நம்மளுக்கு தெரிஞ்ச பெண்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஆண்களுக்கு எதிரில்லை, ஆண்கள் இருந்தால் தான் நாங்கள் சிரிக்க முடியும், ஆட முடியும். ஸோ நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும். இது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ ஸோ மச்.